Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீனிங் டிப்ஸும் ஹோம் க்ளீனிங் அண்ட் பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸும் லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் க்ளீனிங் வீடியோவில் நாங்கள் பாத்ரூம் டைல்ஸ்லாம் எப்படி ஷைனிங் மாறாமல் ஒரிஜினல் கலர் மாறாமல் மெயின்டைன் பண்ணோன்ற டிப்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். இது டைல்ஸ் கடைக்காரே சொன்ன ஒரு டிப்ஸ் தான், அதை உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வீட்லேயே நம்ம ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது, அதனால் என்ன யூஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது கூடவே ஒரு சில கிச்சன் டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன், அது 200 ml. இதை நாம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக புதினா இலைகள் இந்த அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டம்ளர் தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு 10-15 இலைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு இது கூட ஒரு ஆஃப் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அந்த ஜூஸ் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். விதைகளோட நம்ம ஜூஸ் பிழிஞ்சாவோட ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயின் தான் பண்ண போகிறோம். இப்போது லெமன் ஜூஸும் புதினா இலைகளும் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், புதினா இலைகளும் லெமன் ஜூஸும் சேர்ந்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து நேச்சுரலான ஒரு கிருமி நாசினி. இதனால தான் இது நம்ம மீன் கழுவுறதுக்கு இல்லை கீரைகள் அழைக்கிற தண்ணி இல்லை காய்கள் கழுவுற தண்ணிலாம் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் எதுலேயும் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நமக்கு அந்த சூடு இறங்கின பிறகு அதில் நான் ஒரு ட்ராப் அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வாசனைக்காக தான், இது நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு தான். இல்லை நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடைகளில் கூட பேக்கெட் ஷாம்பு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு நம்ம இதில் ஆட் பண்ணுறது வந்து வெறும் ஃப்ளேவருக்காக மாத்திரம் இல்லை. சில டைம் பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு தலை குளித்த உடனே பெயின்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மயங்கிருக்கும். ஸோ அப்போது அது பூச்சிகளுக்கும் ஒரு மருந்தாக தான் யூஸ் ஆகும். அதனால தான் ஷாம்பு வந்து நான் ஒரு ட்ராப் யூஸ் பண்ணுறேன். இது நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு தான், நீங்கள் என்ன கன்வென்ட்டோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு இந்த வாட்டர் தான் நம்ம சொல்யூஷனாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து அந்த ஹோம்மேட் சொல்யூஷனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் சொல்யூஷன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. டிப் நம்பர் 2ல் நாம் இந்த ஸ்ப்ரே வச்சு கவுண்டர் டாப்புக்கு சைட்ஸில் இருக்க டைல்ஸு, கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி இருக்க டைல்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு சின்ன சின்ன எறும்புகள் சின்ன கரப்பாம்பூச்சிகள்லாம் நமக்கு வரும், ஏன்னா அது சமைக்கிற பிளேஸு. ஸோ அதனால் இந்த கார்னர்ஸ்லாம் முக்கியமாக நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்புகள்லாம் ஏறாது. அதே போல் நம்ம டெய்லியுமே சமைச்சு முடித்த பிறகு டைல்ஸ்லாம் நல்லா காட்டன் கிளாத் வச்சு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துணும். நான் ஆல்ரெடி ஒரு டிப்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அது போல் நம்ம தொடச்சி எடுத்த பிறகு இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எறும்புகளோ பூச்சிகளோ டைல்ஸ்லேயும் வராது. இது போல் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. அப்போது எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆன போல் இருக்கும், பூச்சிகளும் வராது. ஆல்ரெடி நாங்கள் ஹோம் க்ளீனிங் டிப்ஸில் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸில் சொல்லியிருப்போம். அது இதுக்கு பதிலாக நாங்கள் டெட்டால் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் டெட்டாலுக்கு பதில் நம்ம ஹோம்மேட் சொல்யூஷன் ஒன்று யூஸ் பண்ணலான்ட்டு. அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் கனெக்ஷன், அதாவது இந்த டியூப் கனெக்ஷன் போகிற இடத்துல தான் இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிகள் வந்து இருக்கும். அதே சமயம் அது இந்த இடத்துல முட்டைகளும் வச்சுருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நாம் அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி இருந்தால் கூட அது செத்து போயிடும். அப்போ நமக்கு க்ளீன் ஆகிடும். அதே போல் கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா அதை சிலிண்டர் வைக்கிற இடத்துல சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிகள் இருக்கும், அது முட்டைகள் இருக்கும், சிலந்தி வலைகள் சிலந்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா திரும்ப அந்த மாதிரி பூச்சிகள் வரவே வராது. இதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் எப்போவுமே நம்ம கிச்சனுக்கு வரவே வராது.
இது ஸ்ப்ரே பண்ணும்போதே 1-2 சிலந்தி வந்து அப்படியே செத்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். அது மேலே டாப்பில் இருக்கிறது வந்து என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ஃப்ளோரில் பாருங்கள் ஒரு சிலந்தி அப்படியே ஃபஸ்ட்டு அடித்தோன்னு நமக்கு அப்படியே அந்த இடத்துல மயங்கினா போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அது மூவ் ஆகவே இல்லை, அப்படியே இறந்துருச்சு. ஸோ இது போல் பூச்சிகள் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் சொல்யூஷனே நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ரொம்பவும் சிம்பிளானது பட் ரொம்பவும் எஃபெக்டிவானது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பரில் பார்த்திங்கன்னா இதே சொல்யூஷன் வச்சு நம்ம கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம கவுண்டர் டாப் வந்து சமைச்சு முடிச்சோன்னு தொடச்சிருவோம். ஒரு ஈர துணி வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்து நம்ம இது போல் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி எடுத்தோம்னா இங்கே எறும்புகள் பூச்சிகள்லாம் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் மேலே பார்த்திங்கன்னா நம்ம அதே சொல்யூஷன் வச்சு கேஸ் ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணுறோம். இது போல் கேஸ் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டால் போதும், நம்ம கேஸ் சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதே போல் எறும்புகளும் பூச்சிகளும் நமக்கு கேஸ் ஸ்டவ் மேலே வரவே வராது. இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில், அதாவது கிச்சன் க்ளீன் டிப்ஸ்லையும் ஹோம் க்ளீன் டிப்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நாங்கள் டெட்டால் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் இது போல் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏதாவது வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்படி இதை வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணால் 2 days ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி 2 daysக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 week வரைக்கும் கூட இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சொல்யூஷனை வீடு துடைக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்க் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி பர்பஸ் ஸ்ப்ரே தான். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6 பார்த்திங்கன்னா இதுபோல் நம்ம சப்பாத்தி திரட்டும் போது தனியாக பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி திரட்டுவோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அது மீதி ஆகிற மாவு பார்த்திங்கன்னா வீணாகிடும். ஸோ அது வீணாகாமல் இருக்கிறதுக்கு இது போல் நம்ம ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணலாம். இது வந்து நெய் கண்டெய்னர் தான், நெய் வர பாக்ஸ் தான் இது. இந்த டப்பாவில் வந்து நம்ம அந்த மூடியில் ஒரு 5 ஹோல்ஸ் போட போகிறோம். இது போல் ஏதாவது கம்பி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து வடை குத்தி தான் எடுக்கிறேன். இதை நல்லா நம்ம ஹீட் பண்ணி அதோட மூடியில் ஒரு 5 ஹோல் போட்டுக்க போகிறேன். அதாவது மிடில் ஒரு ஹோல், சுற்றி ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கண்டெய்னர் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கண்டெய்னர் நாம் கோதுமை மாவு ஒரு 3/4 அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஷேக் பண்ணும்போது அது ஈஸியாக வெளியே வரும். ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதை ஷேக் பண்ண முடியாது, மாவு உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரீயாகவும் வராது. ஸோ 3/4 அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது மாவு வீணாகாது. அடுத்தது நம்ம இந்த மாவு ரீயூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கெட்டு போகாது. இப்போ நாம் சப்பாத்தி திரட்டும் போது இதிலேருந்து ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். இப்படி நம்ம ஷேக் பண்ணும்போதே மாவு நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம சப்பாத்தி கல்ல உருண்டைகளை வச்சு அழகாக சப்பாத்தி தட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவும் வீணாகாது. பேலன்ஸ் இருக்க மாவை நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கைப்படாத தொட்டு இது கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே சமயம் நம்ம தீர்ந்துருச்சுன்னா ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்ம வீட்டில் காலி ஆகும்போது இது போல் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 7 பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கோதுமை மாவு வந்து வீட்டில் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவும் நல்லது. ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் மாவு நம்ம அரைக்கும் போது 5 கிலோ 10 கிலோ அப்படி தான் டோட்டலாக அரைப்போம். அதை நம்ம இது போல் பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது கைகள் போடக்கூடாது. அதாவது கையில் எடுத்து யூஸ் பண்ணாமல் இது போல் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸோ இல்லை ஸ்டீல் ஸ்பூன்ஸோ அதில் நம்ம பெர்மனெண்ட்டாக போட்டு வச்சிட்டோம்னா எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாவு நமக்கு கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.